தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அடுத்த மூனின் ரெட் அவார்ட் கொடுக்கறதுக்காக 96 மூவியோட சினிமாட்டோகிராஃபர் சண்முக சுந்தரம் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். த பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஆஃப் த இயர் 2024 வீரமணி கணேசன், லப்பர் பந்து. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லப்பர் பந்து. படம் பார்த்துட்டு இயக்குனர் நான் பேசினேன். அது இன்னும் ஆர்ட் டைரக்டர் கொடுக்குறதுல நான் ரொம்ப ஹாப்பி. என்னென்னா நான் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சு ஆர்ட் டைரக்டர் ஆகணும், ரெண்டுக்கும் சினிமோகிராஃபராக. அதனால உங்களுக்கு கொடுக்குறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்கு பிடிச்ச படம் சாரே பக்கத்தில் இருக்காங்க, நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க சார். நீங்களும் ஓரிரு வார்த்தைகள். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். லப்பர் பந்துக்காக நான் வாங்குகிற முதல் விருது இது. ஆக்சுவலாக அந்த விருது எனக்கு மட்டும் சேர்ந்தது கிடையாது, என்னோடய ஒட்டுமொத்த குழுவுக்கான விருது இது. ஏன்னா ஒரு படம் பண்ணுறது, ஒரு ஆர்ட் டைரக்ஷன்றது நான் மட்டும் வேலை செய்கிறது கிடையாது. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் என்னோடய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோடய உதவியாளர்கள் தான் எனக்கு பெரிய பேக் போனாக இருந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விருதை எனக்கு வழங்கின மூனின் ரெட் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுமாதிரி ஒரு படத்தோட விஷுவலில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சினிமோகிராஃபருக்கு இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு ரெண்டு கண் மாதிரி, ஒரு கண் வந்து சினிமோகிராஃபர்னா ஒரு கண் வந்து ஆர்ட் டைரக்டர். நான் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த டீட்டெயிலிங்ஸ் பற்றி தான் சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இப்போ கதை சொல்லும் போதே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் செட் வரப்போகுது, கேப்டன் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இருக்கணும், தோனி சாரோட ரெஃபரன்ஸில் ஒரு வீடு வேணும் அப்படின்னுறது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்புட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் அது இன்னும் மெருகேறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம். கண்டிப்பாக இயக்குனர் வந்து என்கிட்ட முதல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்கும்போதே வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் ரசிகர் தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் வந்து விஜயகாந்தோட போர்ஷன்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று இந்த படத்தில் எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, நான் வந்து பேசிக்காக ஒரு ஓவியர் தான். சினிமாவில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேலைக்காக தான் நான் வந்தேன். அந்த படியை பிடிச்சிட்டே தான் நான் இன்றைக்கி ஆர்ட் டைரக்டராக ஆகியிருக்கேன். இந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது இந்த கதையில் வந்து தினேஷ் அண்ணனும் ஆர்டிஸ்ட்டாக தான் நடிச்சிருந்தார். ஸோ அது எனக்கு பெரிய உதவியாக இருந்தது. நான் எங்கள் வீட்டில் வந்து நான் மதுரை சொந்த ஊர். என்னோடய வீட்டுக்கு வாசலில் நான் இப்படி தான் வரைஞ்சி எழுதியிருப்பேன், என்னோடய ஓவியர் கவின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெஃபரன்ஸை வச்சு தான் நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன். இயக்குனர் என்ன சொன்னார்னா, எனக்கு தனியாக போர்டு வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் போர்டில் பண்ணாமல் வீட்டு வாசல்லே வரையலாம், ஏன்னா நான் சின்ன வயசில் பண்ணதுனால வீட்டு வாசல்லே வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தை என்னென்னா வரைஞ்சது வந்து வேறு ஒரு விஜயகாந்த் படம் வரைஞ்சோம். ஷூட்டிங்க்கு நாள் தான் அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த விஜயகாந்த் படம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்ட்டு அவருக்கு டக்குன்னு ஒரு விஜயகாந்த் படத்தை, இப்போ நீங்கள் பார்க்குற விஜயகாந்த் படம், ஸோ இதை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் ஈவினிங்கே போயிட்டு அந்த படத்தை படத்தை வரைஞ்சதை அழிச்சிட்டு இப்போ பார்க்குற விஜயகாந்த் படத்தை வரைஞ்சான். ஸோ அது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் வீடுன்றது என்னோடய ஆர்ட் டைரக்ஷன், நீங்கள் என்னோடய படங்கள் எல்லாமே பார்த்தா தெரியும். என்னோடய ஆர்ட் டைரக்ஷன் வந்து அதாவது படத்தோட கதையை மீறி போகாது. என்னோடய எல்லா படங்களும் நான் நடுவில் கொஞ்சம் புகத்தகனம் பண்ணியிருக்கேன், ரம்மி பண்ணியிருக்கேன், குரங்கு பொம்மை பண்ணியிருக்கேன், சூப்பர் டிலக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே வந்து அந்த கதையை மீறி இருக்காது, கதையோட ஒன்றிணைஞ்ச ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அப்படி தான் இந்த படமும் எனக்கு அமைஞ்சது. ஸோ இந்த கதையில் வந்து ஒரு ஓவியர் வீடு அப்படி எப்படி இருக்கும், அதுவும் ஒரு வீட்டுக்கு அடங்காதவன், ஒரு வருமானம் இல்லாமல் போய் கிரிக்கெட் விளையாட போகிறவனோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத டைரக்டர் எனக்கு சொன்னதை விட, நான் கதையில் படித்ததை விட எனக்கு சிறப்பாகவே வந்தது. அது என்னோடய டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த வீடுங்கள்லாம் பார்க்கும்போது திருநெல்வேலி சைடில் அந்த வீட்டிலலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒட்டியிருப்பாங்க.
நிறைய பெரிய பெரிய கடைங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸே அதில் இருக்கும், வீடு ஃபுல்லாமே அப்படி இருக்கும், அண்ட் பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு வீடு அப்படின்ற ஞாபகங்கள்லாம் வந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஞாபகங்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஒர்க். அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி சார், நீங்கள் செட்டு தான் போடணும், ஆனால் செட்டுனே தெரியாத மாதிரி போடணும். ஸோ அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல சார். ஒரு ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கதையை தாண்டிடக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி சார் பண்ணுறீங்க, உங்களோட சீக்ரெட்? அது என்னோட இயல்பு. நான் எந்த கதையுமே கேட்டதுக்கப்புறம் நான் மீறி கதையை மீறி எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் பார்க்குற விஷயத்தை தான் நான் சினிமாவில் பண்ணுறேன். நான் லைவாக இப்போ ரோட்டில் பார்க்குறதோ வீடுகளில் பார்க்குறதோ அதை தான் நான் சினிமாவில் பண்ணுறேன். இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. புரியுது சார். ஏன்னா இயற்கையோட ஒன்றி நம்மளோட வாழ்வியலோட ஒன்றி பண்ணுறதுனால அது இன்னும் ரொம்ப அப்படியே எங்களுக்கு பார்க்குறதுக்கு இதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.